அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வர்ஷினி விலாகோட எஜுகேஷனல் சீரீஸில் பிரவீன் உத்ராதுக்கான ஒரு லெசன் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி லெசன் கிடையாது, இது வந்து ஒரு போயம். ஸோ அந்த போயமோட பேர் வந்து நோக்கா விஹார். நோக்கா விஹார்னா என்னதுன்னா போட்டிங் ஆர் ட்ராவலிங் பற்றி ரெஃபர் பண்ணுற ஒரு ஹெட்டிங். போட்டிங் பண்ணுறதோ, அதாவது படகு சவாரி, இல்லாட்டி நம்ம வந்து தண்ணியில் வந்து ஒரு போட்டை வந்து ரோ பண்ணுறது, அந்த ஆக்டிவிட்டியை, அந்த விஷயத்த வந்து சொல்கிறது தான் ஹிந்தியில் நோக்கா விஹார் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இன்னைக்கு வந்து கவிதா பரீட்சை, கவிதா சாராம்சம், அந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். நான் வந்து சரவணா கைட்லேருந்து தான் எடுக்கிறேன். கவிதா பரீட்சை. ஜல்தாரா और जीवन में समानता है. ஜல்தாரானா வந்து தண்ணீர், தண்ணீரோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இல்லையா. தண்ணீர் இப்போ வந்து நமக்கு தண்ணியாக மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் தண்ணீர் வந்து மழையாகவும் இருக்குது, ஓஷனாகவும் இருக்குது, கடலாகவும் இருக்குது. ஓஷன்னா கடலாகவும் இருக்குது, சீயாகவும் இருக்குது, லேக்காக இருக்குது, அருவியாக இருக்குது. என்ன சொல்றது, அதை வந்து இந்த வாட்டர் சைக்கிள் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் வந்து அந்த ஜல்தாரா ஆக்சுவலி. அவர் ஜீவன் மே சமான்தா ஹே. நம்மளோட லைஃப்லயும் வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈக்குவாலிட்டி மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்று வந்து ரொம்ப சேமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன சேமா இருக்கு, என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அந்த தண்ணி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம வந்து வாட்டர் சைக்கிள் பத்தி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம்னா, precipitation, கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா. அதே மாதிரியே நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு மனுஷன் சைல்டுஹுட்னு ஒன்று கடந்து போகிறான், அடல்ட்ஹுட்னு ஒன்று கடந்து போகிறான், அப்புறம் அவன் வயசாகிறான், அப்புறம் முதிர்ந்து அவன் வந்து சாவறான் இல்லையா. அதில் வந்து அவன் வந்து சுகம், துக்கம், சந்தோஷம், அழுகை, வருத்தம், குரோதம், வெறுப்பு, விருப்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான் இல்லையா அவனோட லைஃப்பில். அவனோ அவளோ யாரோ ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்லேயே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா. ஆனால் அதனால தான் இங்கே வந்து அவங்க சமான்தா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யஹி சமான்தா இஸ் கவிதா மே தர்ஷாயி கயி ஹே. இந்த ஈக்குவாலிட்டி, இந்த ஒரு சிமிலாரிட்டியை வந்து தான் வந்து இந்த கவிதையோட ஒரு மெயின் ஐடியாலஜியாகவே இருக்கு. தர்ஷாயி கயி ஹே, அதை வச்சு தான் இந்த ஹோல் போயமே இருக்கு. ஸோ இந்த கவிதாக்கா சாராம்ஷ். இந்த கவிதாவை எழுந்தது யாரு, சுமித்ரானந்தன் பந்த். कविवर पंत कहते हैं कि आकाश में चांदनी फैली थी. நம்மளோட பந்த், சுமித்ரானந்தன் பந்த் என்ன சொல்றாருன்னா, ஸ்கைல வந்து நிலா வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. பூமி சாந்த் தி, நம்மளோட பூமி வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. கங்கா நதி பி சாந்த் தி, கங்காவோட அந்த என்ன சொல்றது, கங்கை நதியும் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. தாப்சி பாலா கி தரஹ் லேட்டி தி. தாப்சி பாலானா வந்து ஒரு மெடிடேஷன்ல, தியானம்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் மாதிரி. அது வந்து ரொம்ப அமைதியா, பீஸா, காமா, அப்படியே அமைதியா இருக்கு, எதுவுமே எந்த ஒரு அசைவுமே இல்லாம. சாந்து கங்காமே பிரதிபிம்பித் ஹோ ரஹா தா. நம்மளோட நிலவு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கங்கையுடைய அந்த நீர்ல வந்து அதோட ரிஃப்ளெக்ஷனை நம்மளால பார்க்க முடியுது. பிரதிபிம்பித்னா வந்து ரிஃப்ளெக்ஷன். வஹ் உஸ் பாலிகா கே முக்கே சமான்தா. அந்த நிலவு வந்து ஒரு பெண்ணினுடைய முகத்துக்கு ஈக்குவலா இருக்கு. गंगा में आकाश और तारे भी प्रतिबिंबित हो रहे थे. கங்கையில வந்து ஆகாயம், அதாவது ஸ்கை, மற்றும் தாரே, ஸ்டார்ஸ், அதுவும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதோட ரிஃப்ளெக்ஷனையும் நம்மளால அந்த கங்கை நதி தண்ணீர்ல வந்து பார்க்க முடியுது. வஹுஸ் பாலா கி சாடி லக் ரஹா தா. இந்த கங்கை மற்றும் இந்த கங்கையில வந்து அந்த ஸ்கையோட மற்றும் அந்த ஸ்டார்ஸோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த சிறு அந்த பெண்ணுடைய ஒரு சாரி மாதிரி இருக்கு. லஹரோம் மே சாந்த்னி பட் ரஹி தி. அந்த இப்போ நதியில வந்து அது வேவ்ஸ் இருக்கு இல்லையா, லைட்டா அந்த வேவ்ஸ், நைட் டைம்ல அது வந்து அப்படியே அந்த வேவ்ஸ் வந்து அப்படியே அழகா தெரியுது நமக்கு. பட் ரஹி தி. வஹ் சாடி கி சிக்குடன் சீதி. அது வந்து அந்த சாரியோட அந்த ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெண்கள் வந்து சாரி கட்டும்போது அந்த முன்னாடி அந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கான் அந்த வேவ்ஸும். ஏன்னா வேவ்ஸும் வந்து அப்படியே அழகா ஆடும். பெண்கள் வந்து அந்த சாரி போட்டுக்கிட்டு லைட்டா நடக்கும்போது அந்த ஃபால்ஸ், அந்த சாரியோட ஃபால்ஸ் வந்து அப்படியே ஆடும் இல்லையா. அதனால போயிட் வந்து அந்த ஃபால்ஸ் ஆஃப் த சாரியையும் அந்த வேவ்ஸ் ஆஃப் த கங்கா நதியையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. பானி மே கினாரே கா பிரதிபிம்ப திகாயி தேதா தா.
அந்த கங்கை நீர், அதுதான் வந்து இங்க பாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கங்கை நீர்ல வந்து கினாரேனா எனது பேங்க் ஆஃப் அ ரிவர், அதோட பிரதிபிம்பு, அதோட அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்மளால பார்க்க முடியுது. தேத்தாத்தா इसलिए கினாரா ஊஞ்சா லக் ரஹா தா, அந்த ரிஃப்ளெக்ஷன்னால அந்த பேங்க் ஆஃப் த ரிவர் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. காலா காங்கர், காலா கா காலா காங்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு இடம், ஒரு பிளேஸ். का राजभवन जल में निश्चित निश्चिंत होकर सो रहा था. அந்த காலா காங்கர் அப்படிங்கிற அந்த இடத்தோட அந்த ராஜ்பவன், அந்த பேலஸ் வந்து ஜல்மே நிஷ்சிந்த் ஹோக்கர் சோ ரஹா தா, அந்த தண்ணியோட அந்த ரிஃப்ளெக்ஷன்ல தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதாம். नौका के चलने से हिलोर उठने लगी, नौका के चलने से हिलोर उठने लगी. நோக்கானானது போட், போட் வந்து அந்த தண்ணியில போகும்போது ஹிலோர் உட்னே லகி, லைட்டா அது வந்து அப்படியே என்ன சொல்றது, அந்த தண்ணியில வந்து ஒரு கட்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த போட் வந்து இப்ப போச்சுன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே மூவ் ஆகும் இல்லையா, வேவ்ஸ் மாதிரி, அந்த ஒரு ஜென்டில் சாஃப்ட் மூவ்மெண்ட் தான் இங்க வந்து ஹிலோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. லைட்டா அசைவு தெரியும் இல்லையா நமக்கு தண்ணியில. இப்போ ஒரு படகு போச்சுன்னா, நோக்கா அதாவது போட்டு போச்சுன்னா நமக்கு அந்த தண்ணியில வந்து ஒரு அசைவு தெரியும் இல்லையா, அதைத்தான் இங்க வந்து ஹிலோர் அப்படின்னா அந்த ஜென்டிலான அந்த ஒரு மூமெண்ட், அந்த அசைவை தான் இங்க வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உஸ்மே ஆகாஷ் ஹில்தா தா, அதுல வந்து அந்த ஆகாசமே வந்து அப்படியே என்ன சொல்றது, ஆடுற மாதிரி அசைவு, அதுக்கும் அந்த ஆகாசமே வந்து அசைவு பெறுகின்ற மாதிரி நமக்கு தெரியுதாம். தாரே சமக் ரஹே தே, ஸ்டார்ஸ் வந்து நல்லா ஷைன் பண்ணுது. சமக்னானது ஷைனிங், ரொம்ப அப்படியே கிளிஸ்டரிங் ஷைனிங்கா, ரொம்ப அந்த ஜொலிப்போட அந்த பொலிவோட நமக்கு தெரியுது. வே லகு தீபக் கே சமான் தே, அந்த தாரை அதாவது ஸ்டார்ஸ் வந்து தீபக், அதாவது நம்ம வீட்ல வச்சிருக்கோம், வச்சு விளக்கேத்துவோம் இல்லையா, விளக்கு இல்லாட்டி தியா, தியா இல்லாட்டி விளக்கு, அதுக்கு ஈக்குவலா இருக்கும். शुक्र भी जल में प्रतिबिंब होने लगे. இங்க சுக்ர அப்படின்னு எதை ரெஃபர் பண்றாங்கன்னா, பிளானட் வீனஸ், வீனஸ் தெரியும் இல்லையா, மெர்குரி வீனஸ் எர்த் மார்ஸ், நம்ம வந்து சுக்கிரன்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளானட் தான் வீனஸ். வீனஸ் தான் இங்க வந்து சாரி சுக்ர அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சுக்ர பி ஜல் மே பிரதிபிம்பித் ஹோனே லகே, அதோட அந்த வீனஸோட ரிஃப்ளெக்ஷன் கூட அந்த தண்ணியில கங்கை நதியில வந்து தெரியுதாம். நம்ம ஜென்ரலா படிச்சிருப்போம் வீனஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார். ஈவினிங் ஸ்டார்னா வந்து சாயங்காலம், அதாவது மாலை பொழுது ஆச்சுன்னா நம்மளால வீனஸை வந்து நேர்லயே பார்க்க முடியும். நாவ் பீச் நதி மே சல் ரஹி தி, நாவ்னானது போட் வந்து பீச் நதி, நதிக்கு நடுவுல அப்படியே மெதுவா போய்கிட்டு இருக்குது, சல் ரஹி தி அப்படியே போகுது சாஃப்டா. கினாரே சிப் கயா, பேங்க் வந்து ரொம்ப என்ன சொல்றது அமைதியா இருக்கு. சிப் கயா மறைஞ்சு அப்படியே அமைதியா இருக்கு. கினாரா சிப் கயா. நதி மே த்வீப் ஜேசி ஏக் ஜஹத்தி, அந்த ஐ மீன் அந்த நதியில வந்து என்னது தீபம் போல ஒரு இடம் உள்ளது. எக் ஜகஹ்தி, த்வீப் ஜேசி எக் ஜகஹ்தினா விளக்கு போல ஒரு இடம் உள்ளது. லஹரே உஸ்கே சாத் கேல் ரஹி தி, லஹரேனா வேவ்ஸ் வந்து அந்த விளக்கோட விளையாடுது. கோயி பக்ஷி உட் ரஹா தா, ஏதோ ஒரு பறவை வந்து அப்படியே பறந்து போகுது. உட் ரஹா தானா அப்படியே பறந்து போறது மேல. அப் நாவ் ஜல்தாரா கி விபரீத் திஷா மே சல்னே லகி, அதாவது நம்மளோட போட் வந்து இப்போ ஜல்தாரா, ஜல்தாரானா என்னது, இந்த ரிவருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்குது. விபரீத்னா வந்து ஆப்போசிட், திஷானா வந்து டைரக்ஷன், ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து போக ஆரம்பிக்குது. சஞ்சல் லஹரே சாந்தி கே சாப்போं के समान थी, समान थी. சஞ்சல்னா ரொம்ப கியூரியஸான ரொம்ப பிளேஃபுல்லான அந்த வேவ்ஸ் வந்து சாந்தி கே சாப்போं के समान थी அப்படின்னா சில்வர் ஸ்னேக்ஸ்க்கு வந்து ஈக்குவலா இருந்தது அப்படின்னு அர்த்தம். நாவ் கினாரே கி और चल रही थी, நம்மளோட போட் வந்து பேங்க் நோக்கி, அதாவது சீ ஷோரை நோக்கி அப்படியே போகுது. கி और चल रही थी அப்படியே போகுது. அதாவது மேரே மன் மே சைக்கடோं விசார் உட்னே லகே, என்னோட மனசுல வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஐடியாஸ் வந்து எழும்புச்சு, ஜென்ரேட் ஆச்சு.
इस जलधारा के समान ही संसार का क्रम भी चल रहा है. இந்த என்ன சொல்றது ரிவருக்கு ஈக்குவல், அதாவது தண்ணிக்கு ஈக்குவலா கே சமான் ஹி சன்சார் கா கிரம், இந்த உலகத்தோட அந்த நியதி அதுவும் வந்து என்ன சொல்றது ஃபார்வர்டா மூவ் ஆகுது. இட்ஸ் மூவிங் ஃபார்வர்ட், அது வந்து முன்னோட்டு போகுது. அதான் நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன் இல்லையா, ஜல் உற்பன்ன ஹோத்தா ஹே, நம்மளோட தண்ணி வந்து உருவாகுது, உற்பன்னா உருவாகிறது. நதி பன்கர் சல்தா ஹே, அது வந்து நதியா மாதிரி ஓடுது. और सागर में मिलता है, அப்புறம் கடல்ல போய் கலந்துடுது நதி இல்லையா. यह क्रम शाश्वत है. சாஸ்வத்வனா வந்து அது அப்படியே தான் இருக்கும். ஐ மீன் இப்போ வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எடுக்கிறது யாராலையும் மாற்ற முடியாது. அதே தான். அதே மாதிரியே நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற சுகம் துக்கம் இன்பம் சந்தோஷம் எல்லாமே வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. அது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அது வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒரு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஜன்ம ஜீவன் और मरण यह क्रम भी शाश्वत है. ஜன்ம ஜீவன் और மரண், அதாவது நம்ம வந்து பிறக்கிறது, ஜீவன் வாழறது, और மரண் நம்ம இறக்கிறது, இதெல்லாம் இது வந்து வாழ்க்கையோட கிரம் ரூல். இதுவும் வந்து சாஸ்வத் ஹே. இதுவும் வந்து மாறக்கூடியது கிடையாது. இதுவும் வந்து நம்மளால மாற்ற முடியாது. இது வந்து ஒரு நியதி, இது வந்து கடவுள் செஞ்ச ஒரு விதி. இதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ இந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். अंत में कवि भगवान से कहते हैं कि हे भगवान, मुझे यह बात भूल गई थी, मगर इस नौका विहार के कारण याद आ गई. நம்மளோட கவி வந்து கடவுளை பார்த்து சொல்றாராம், கடவுளே, ஹே பகவான், முஜே யஹ் பாத் பூல் கயி, எனக்கு வந்து இந்த விஷயமே மறந்து போச்சு. மகர் ஆனா, இஸ் நோக்கா விஹார், ஆனா இந்த போட்டிங் கே காரன், அதோ இந்த போட்டிங் காரணமாக யாத் ஆ கயி, இந்த விஷயம் எனக்கு வந்து இப்ப திருப்பி ஞாபகம் வந்துச்சு. மேரா ஜீவன் நோக்கா விஹார் சஃபல் ரஹேகா, என்னோட ஜீவன் என்னோட வாழ்க்கை அப்புறம் இந்த போட்டிங் ரெண்டுமே வந்து என்னோட கண்டிப்பா வந்து வெற்றி பெறும். मैं रचनाएं बनाकर अमरत्व पाऊंगा, நான் வந்து நிறைய போயம்ஸ் எழுதி ஸ்டோரிஸ் எழுதி ஐ மீன் என்னோட கிரியேஷன்ஸால நான் வந்து என்னைக்குமே அழியாத ஒரு செல்வமா இந்த பூமிக்கு இருப்பேன். விசேஷ்தா இஸ் துனியா மே லோக் ஆத்தே ஜாத்தே ஹை, இந்த உலகத்துல வந்து மக்கள் வருவாங்க வாழ்வாங்க சாவாங்க. மக்கள் வருவாங்க வாழ்வாங்க சாவாங்க ரிப்பீட்டு, மக்கள் வருவாங்க வாழ்வாங்க சாவாங்க ரிப்பீட். அந்த டயலாக் மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருது. அமர் பன்னா ஹமாரே ஹி ஹாத்தோ மே ஹை, அமர்னா என்ன சொல்றது, அழியாத ஒரு என்ன சொல்றது அழியாத ஒரு செல்வமா இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அது வந்து நம்ம நல்லது செய்யணும், அப்புறம் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, யாருக்கும் உபயோகமா இல்லாட்டி உபத்திரமா வந்துடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் என்னோடது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வர்ஷினி vlogக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ், அதாவது கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வர்ஷினி vlog.